தமிழ் சினிமாவுடைய திரைக்கதை மன்னனான கே பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில அதிர்ச்சிகரமா உயிரிழந்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் தமிழ் சினிமா ரசிகர்களும் அவருடைய வீட்டுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாக்யராஜ் அவருடைய இல்லத்துக்கு வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து போன அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பாக்யராஜ் அவருடைய இறப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர்னு எல்லா துறையிலையும் சாதிச்ச திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைஞ்ச செய்தியை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்சேன். தனித்துவமான கதைகள், சூப்பரான காமெடி நடிப்பு, கிராமத்து வாழ்க்கை, குடும்ப உறவுகளோட ஆழமான பாசத்தை காட்டுற படங்கள் மூலமா தமிழ் மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சவர் அவரு. அவரோட பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே பெருசு. அவரோட ஒவ்வொரு படமும் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம மனித நேயத்தையும் சமூக கருத்துக்களையும் பேசுற காலத்தால் அழியாத பொக்கிஷங்களா என்னைக்கும் இருக்கும். அவரோட மறைவு தமிழ் சினிமாவில் இருக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. திரு கே பாக்யராஜ் அவர்களை இழந்து தவிக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும், சொந்தக்காரங்களுக்கும், நண்பர்களுக்கும், சினிமா துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆன்மா இறைவன் நடிப்பு சேர பிரார்த்தனை செய்கிறேன். சினிமா துறைக்கு திரு கே பாக்யராஜ் அவர்கள் செய்த சாதனைகளை பாராட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா அவரோட இறுதி சடங்கு அரசு மரியாதையோட நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. உண்மையில பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில அவர் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போதே அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கிறதா விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. அவருடைய இறப்பு தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.